اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وسندنا ومولانا محمد وعلى آله وصحابه وأزواجه وذريته ومحبوبين إليه وسلم تسليما كثيرا ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال الله تعالى في القرآن العظيم وبالفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان ومن يتبع خطوات الشيطان فإنه يأمر بالفحشاء والمنكر أو كما قال عليه الصلاة والسلام. பேரன்புமிக்கவன் பெரும் குணமுடையவனுமாகிய ஏக வல்லவனாக இருக்கக்கூடிய நம்மளை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. மேலும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிரிலும் மேலான காத்தமுன் நபியின் நன்மையின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது அன்னவர்களுடைய வழித்தடங்களை அடிவிடலாமல் பின்பற்றி சென்ற சத்திய சீரர்களான சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வற்றாத கருணையும் கிருபையும் என்று மட்டுமல்லாமல் கியாமத் நாள் வரை பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்தில் குறித்தானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனையும் படைக்கின்ற பொழுது அந்த மனிதனுக்குண்டான ஒரு மலக்கையும் ஒரு ஷைத்தானையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அந்த மனிதன் அதற்குண்டான ஒரு மலக்கு சொல்லி காட்டுவார். ஏதாச்சும் நல்ல விஷயங்கள் செஞ்சா அதை உடனே செஞ்சிடு, ஏதாச்சும் நல்ல விஷயங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும். அந்த மலக்கு அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏதாச்சும் ஒரு பொண்ணை சதங்காசையும் நடந்த உடனே நீ செஞ்சது இதனா விட்டு போயிடும், தொழுகன்னு நினைக்கிறார், உடனே தொழுது இருப்பான் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாரு அந்த மலக்கு. அந்த மனிதனுக்கு உண்டான ஒரு மலக்கு. அதே இது ஷைத்தான் ஒரு மனுஷனுக்கு இருப்பான். அவன் என்ன செய்வான்னு சொன்னா மனிதனை எப்படி வழிகழிக்கிறது அதுதான் பார்ப்பான். ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்ல ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல, செய்யாதுன்னு சொல்ல மாட்டான். தொழுது போக நினைப்பாரு, இந்த வந்து 4 மணி நேரம் இருக்குல்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படின்னு கண்ணா செய்வாரு. அவ்வளவுதான், சுருக்கு காலியாகி. அதே மாதிரி வியாபாரத்தை முடிஞ்சுட்டு கிளம்புவேன். அந்த சமயத்துல 2 பேரை வியாபாரத்துக்கு விட்டு கடைசியில் அந்த தொழுகை அந்த வியாபாரம் பார்த்தவர் பேசுவார் இவர் பேசுவார், கடைசியில் தொழுகை போய் அல்லது இவர் நினைப்பார் தொழுகை போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும்
உனக்கு சொல்ல வேணாம்னா சொல்லலை, கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கடைசியில் அவர் லேட் ஆகிடும், தொழுகைக்கு போக முடியாமல் போய். இப்படி ஷைத்தான் இருக்கின்றானே ஒரு மனிதனை அவனுக்கு தோதுவ போய் வழிகெடுக்கும். ஒரு ஆளுமை எப்படி வழிகெடுக்கணும், ஒரு ஆபிதை எப்படி வழிகெடுக்கணும், ஒரு சாமானியான மனிதனை எப்படி வழிகெடுக்கணும், அவருடைய சிந்தனை தோதுவா பேசுறது. எப்படி தோதுவாக வழிகெடுக்க முடியுமோ அப்படி வழிகெடுத்துக் கொண்டே இருப்பான். ஷைத்தானுடைய வேலை தீமையை ஏறிக்கொண்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தத்தபியூ குதுவாத்து ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றாதீர்கள். ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அப்படி யார் பின்பற்றுவீங்களோ அவன் நிச்சயமாக அருவருக்கு தகுந்த காரியங்களையும் தீமையான பாவையான காரியங்களையும் அவன் ஏறக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கார். அப்ப ஷைத்தான் இருக்கிறானே ஒரு மனிதனை எப்படி எப்படிலாம் வழிகெடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் வழிகெடுப்பான். இன்னும் சொல்ல போனா ஒரு பாவத்தை நன்மையா மாற்றி செய்ய சொல்லிக்கிட்டே இருப்பான். அவருக்கு அது பாவம் தெரியாது, ஆனா அவர் என்ன செஞ்சிருவாரு, அதை நன்மை நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பார். இது எவ்வளவு பெரிய தந்திரம், சிந்திச்சு பார்க்கணும். ஒரு மருத்துவர் இருக்கிறார், டாக்டர் இருக்கிறார், இது நோயை குணமாக்காது, அது நோயை அதிகப்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு மருந்து அது. இவர் என்ன செய்யாது, அந்த நோயை குணமாக்கக்கூடிய மருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த நோய் தீருமா? இது மாதிரிதான் மனிதனை ஷைத்தான் அழகாக வழிகெடுத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அழகா தெளிவா சொல்லி காட்டிட்டான், இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் என்றவன் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான். பகிரங்கமான எதிரி, விரோதி, வெளிப்படையான விரோதி, அழகா வழிபடுவான், எதிரியா இருக்கான். அப்போ ஷைத்தானுக்கு வழிபடுவது கூட ஒரு மனிதனை வெளிவிலக்கத்தில் ஷைத்தான் எப்படி வழிகெடுக்கிறது, உள்ரங்கத்தில் எப்படி வழிகெடுக்கிறது அவனுக்கு தெரியும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சவால் விட்டு வந்திருக்கிறான். எப்படி சவால் விட்டா? அல்லாஹ் தஆலா சொன்னான், நான் படைச்ச ஆதமுக்கு நீ சிரம்பணி அப்படின்னு சொன்னான். எல்லா மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க, சஜ்ஜா பண்ணாங்க. ஆனா ஷைத்தான் அது எப்படி, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், மண்ணால படைக்கப்பட்ட இந்த மனுஷனுக்கு நான் போய் சிரம்பணி வேணா, அதெல்லாம் முடியாது, பெருமை அடிச்சான். மற்றவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் சொன்னான்னு செஞ்சாங்க. மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், ஒளியால் படைக்கப்பட்ட மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க, சஜ்ஜா செஞ்சாங்க. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிரமணித்தார்கள். ஆனா ஷைத்தான் என்ன செஞ்சான், அப்படியெல்லாம் சிரமடைய முடியாது, பெருமை அடிச்சான். ஏன்னா நெருப்பை நாம் பத்த வைக்கின்ற பொழுது அதை நேரம் பிடிச்சாலும் நேரத்தை எரியும், தலைகளை பிடிச்சாலும் நேரத்தை எரியும், நிமிந்துதான் எரியும். நெருப்புக்குண்டான தன்மை அது. அதனால்தான் ஷைத்தான் என்ன செஞ்சான்னு சொன்னா, நான் நிமிந்துக்கிட்டான், சிரமடைய. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், மனிதனை படைத்து ஷைத்தானை வேறுபட்டான், விரோதியாக்கிட்டான், தூக்கி எறியப்பட்டான், விரட்டி எறியப்பட்டான். அப்ப விரட்டி எறியப்படும் போது அப்ப ஷைத்தான் அல்லாஹ் தஆலாட்ட வாதாடினான், நான் இத்தனை வருடங்களாக, இத்தனை 1000 வருடங்களாக, ஏன்னா மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தவன் ஷைத்தான். அப்ப ஷைத்தான் சொல்லி காட்டினான், மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருக்கிறேன், இத்தனை வருடங்களாக நான் உன்னை வணங்கி இருக்கிறேன், இத்தனை வருடங்களாக உனக்கு நான் அடிமையில் நடந்திருக்கின்றேன், இந்த ஆதமுக்கு மட்டும் என்னை சஜ்ஜா செய்ய சொல்லாத அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி என்னை விரட்டி எடுத்துட்டேயே, நான் கண்டிப்பா இந்த மனிதனை நான் வழிகெடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலாட்ட சவால் விட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, கண்டிப்பான முறையில் உண்மையாவே என்னை வணங்கக்கூடியவர்கள், எனக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களுக்கு உன்னால் வழிகெடுக்க முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா சவால் விட்டான். ஆனா இன்னைக்கு மனிதர் என்ன செஞ்சுட்டா, இறைவன் நம் மீது வைத்த அந்த நம்பிக்கையை அப்படியே கெடுத்துட்டான். அல்லாஹ் வழிகெடுக்க முடியாது
என்னை உண்மையிலே அறியாதா என்னை வணங்குகின்றார்கள் சொன்னால், எனக்கு பயந்து நடந்தார்கள் சொன்னால் அவனை வழியெடுக்க முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த மனிதனின் நம்பிக்கை வைத்து சொன்னார். ஆனா இன்னைக்கு ஷைத்தானுக்கு வழிபட்டு 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 இன்னைக்கு மனிதன் என்ன செஞ்சுட்டான்? கண்ணியத்தில் குறித்தார்களே, ஷைத்தான் இருக்கிறானே அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஒரு மனிதனை எப்படி வெளிரங்கத்தில் அந்த மனிதனை கெடுக்க முடியும், வெளிரங்கத்திலே கிடைக்கிறது. உள்ரங்கத்தில் எப்படி கிடைக்கணுமோ அப்படி கிடைக்கிறது. ஒருத்தர் தண்ணி அடிக்கிறார், மது வருத்துகிறார், ஒருத்தர் விபச்சாரம் செய்கிறார், ஒருத்தர் திருடுறார். இதெல்லாம் வெளிரங்கமான பாவம், வெளிய கண்ணுக்கு தெரியுது. இதை செய்ய தூண்டுவான், இதுவே செய்வான். அதே சமயத்துல உள்ரங்கமான பாவம் இருக்கு, உள்ளத்தை கெடுக்கிறது. உள்ளத்தினுடைய அந்த தன்மையை மாற்றுவது இதுவும் சைத்தானுடைய வேலை. அந்த சைத்தான் அந்த வேலையை பார்ப்பான். அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நுழைக்கக்கூடிய அந்த நுழைவு வாயில்கள்ல முதல் வாயில் என்ன சொன்னா, அந்த மனிதனுடைய மனோ இச்சையை பின்பற்ற வைப்பான். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மனோ இச்சை இருக்குதே, இது மிகப்பெரிய ஒரு விரோதி. சைத்தானுங்கிறது அவனுடைய மனசுதான். அவனுடைய மனசுதான் என்ன செஞ்சு சைத்தானவே கெடுத்துச்சு. அப்போ மனதை கெடுக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த மனோ இச்சை பார்த்து கொண்டே இருக்கும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான், ஃபமன் காஃப மகாம ரப்பிஹி வனஹா நஃப்ஸ அனில் ஹவா. யார் ஒருத்தர் தன்னுடைய மனோ இச்சையின் மீது ஒரு கால் வைக்கின்றார்களோ அவர்கள் அடுத்த கால் சொர்க்கத்தில் வைப்பாங்க. அப்போ மனோ இச்சை என்பதை அடக்க வேண்டும். மனிதனுடைய மனது இருக்கிறதே, அது எல்லாத்தையும் யோசிக்கும். நல்லதை யோசிக்கும், கெட்டதை யோசிக்கும், எல்லாத்தையும் யோசிக்கும், யோசித்துக் கொண்டே இருக்கும். அந்த மனோ இச்சை என்பதை ஒரு மனிதன் அப்படியே அடக்க வேண்டும். யார் அப்படி அடக்குகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் வாங்கி என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டாங்க. அப்போ மனோ இச்சையின் மூலமாக ஷைத்தான் என்ன செய்ய ஒரு மனிதனை வழிநடத்தக்கூடியவனாக இருக்கிறான். அது மனிதனுடைய உள்ளத்தை நுழையக்கூடிய ஒரு வாயில். அது முதல் வகையான வாயில். வெளிப்படையா அவர் நல்லவரா இருப்பார், எந்த தொம்புக்கும் போக மாட்டாரு, எந்த தண்ணி அடிக்க மாட்டாரு, தீர்ந்து குடிக்க மாட்டாரு, போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்க மாட்டாரு, அவர் ஒரு வேலையுடன் இருப்பார். இப்படிப்பட்ட மனிதனை எப்படி கிடைக்கிறது? ஒருத்தர் போதைக்கு அடிமையா இருக்கிறார், அப்படிப்பட்ட மனிதனை எப்படி கிடைக்கிறது? இதெல்லாம் சைத்தானுக்கு தெரியும். வெளிரங்கமாகவும் வழிகெடுப்பான், உள்ரங்கமாகவும் வழிகெடுப்பான். உள்ரங்கமாக வழிகெடுக்கிறதுல உள்ளத்தை கெடுக்கக்கூடிய வழியில முதல் வழி மனோ இச்சையை பின்பற்ற வைப்பான் சைத்தான். கோபப்படுறது ஒரு மனிதனை கோபத்தின் மூலமாக ஒரு மனிதனை வழிநடக்க வைக்கிறது. மனசுல ஆசையை வளர்க்க வைக்கிறது. பேர் ஆசையை கொண்டு வந்து உள்ளத்துல போடுறது. இன்னும் 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 சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பார். இன்னும் வேணும் மனசுல உள்ளத்துல ஆசையை தூண்டிக்கொண்டே இருப்பான். பொறாமைப்பட வைப்பான். இதெல்லாம் சைத்தான் உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த வழி. அந்த உள்ளத்திலிருந்து போய் உள்ளத்துல உட்கார்ந்துக்கிட்டு அந்த மனிதனை அப்படியே வழிகெடுக்கிறது. அப்ப பேராசைப்பட்டுட்டாரு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா பேராசையின் மூலமாக தவறுகள் செய்ய வைப்பான். உலகத்துல பேராசை வந்துருச்சு, இது பத்தல இன்னொரு ஒண்ணு வாங்கணும், இன்னொன்னு பத்தல இன்னொன்னு வாங்கணும். அதுக்கு என்ன செய்யுது? சரி ஏதாச்சும் சொல்லி வாங்கு, பொய் சொல்ல வைப்பான். அது ஏதாச்சும் மோசடி செய்ய வைப்பான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆசையை உள்ளத்துல போட்டுட்டு அதன் மூலமாக பெரிய பெரிய பாவங்களை செய்ய வைக்கிறது சைத்தானுடைய சூழ்ச்சி. கோபப்பட வைப்பான். கோபத்தில் அவர் என்ன செய்யறாருன்னு தெரியாது, என்ன சொல்றாருன்னு தெரியாது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, நீங்கள் சைத்தான் என்பது கோபத்திலிருந்து, கோபம் என்பது சைத்தானிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் நீங்கள் தண்ணீர் குடிக்கின்றதாக சொன்னாங்க. ஏன்னா சைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். நெருப்பை எப்படி தண்ணீர் அடைக்குதோ அது மாதிரி ஒரு மனிதர் கோபப்படாத தண்ணி குடிச்சிருக்க, தண்ணீரை குடிச்ச பிறகுதான் அவருக்கு கோபம் அடங்கும். உலகத்துல கோபத்துலதான் ஒரு மனிதனுடைய இயல்பான நிலையை பார்க்கலாம். உள்ளத்துல என்னென்ன இருந்தது எல்லாம் வெளியே வந்து வெளிப்படையா நல்லா பேசுவாரு, கோபத்துல இருக்கும்போது உள்ளத்துல உள்ளதெல்லாம் வெளியே வருது. அப்ப அந்த மனிதனை வழிகெடுக்கக்கூடிய ஒரு வழிகள்ல கோபப்படுத்துற சைத்தா வழிகெடுக்கக்கூடியது, பேராசைப்பட வைக்கிறது, பொறாமைப்பட வைக்கக்கூடியது. இதெல்லாம் சைத்தான் உள்ளத்தின் வழியாக சென்று ஒரு மனிதனை எப்படியெல்லாம் வழிகெடுப்பது என்பதை அவன் அழகாக தெரிஞ்சிருக்கிறான். அப்ப சைத்தான் இருக்கிறது சொன்னா அவன் வெளிப்படையாகவும் என்ன செஞ்சிருவான்? வழிகெடுப்பான், உள்ரங்கமாகவும் வழிகெடுப்பான்.
மிகப்பெரிய வள்ளிமார்களையே வழிகெடுக்க வைக்கக்கூடியவன். எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிக் கொண்டு இறை நேசர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை வழிகெடுக்க வச்சிருக்கிறான். மிகப்பெரிய வழி அவங்களுடைய கண்ணுக்கு சைத்தான் தெரிஞ்சிருக்கிறான். தெரிஞ்சுட்டு சொன்னான், நீங்க இதுல உட்காந்து சாப்பிடுறீங்க, மண் தட்டுல மண் சட்டி இருக்கோம்ல அதுல உட்காந்து சாப்பிட்டுக்கிறது, இதுல உட்காந்து சாப்பிடுறீங்க, நான் ஒரு தட்டு தானே அதுல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வெள்ளியிலான தட்டை கொண்டு வந்து கொடுத்தான். அவர் வந்த ஒரு செய்தியான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. பார்த்தார், இதுல இருந்து நான் சாப்பிட சொல்றேன், எனக்கு இந்த தட்டை போகுதுன்னு சொன்னேன். அந்த செய்தின்னா தங்கம் தானே அல்லாஹ் ஹராம்னு சொல்லியிருக்கிறான், வெள்ளி ஒன்றும் ஹராம் இல்லையா, அது ஹலால் தானே, நீங்க நம்ம செய்யறோமா இல்லையா, எப்படி கழுத்துல செய்தி போடுற ஆம்பளை வெள்ளி தானே அது ஹலால் தானே, நமக்கு தங்கத்துல போட்டா தானே ஹராமு அப்படின்னு சொல்லி வெள்ளியில செய்தி போடுற, வெள்ளியில பிரேஸ்லெட் போடுற, வெள்ளியில மோதிரம் போடுற. சரீரத்துல 10 கிராம் அளவுக்குள்ளதை என்ன செய்ய முடியும், மோதிரம் போட்டுக்கலாம், அதுக்கு வேணா அனுமதி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் விரும்பல. என்ன செஞ்சாங்க, அது ஒரு முத்திரை இருந்துச்சு, அவங்க எழுத படிக்க தெரியாது, அதனால அதுல அல்லாஹ் ரசூல் முஹம்மது முத்திரை இருந்துச்சு. அவங்க என்ன செய்வாங்க, அதை மையில வச்சு தொட்டு கையெழுத்து போடுறதுக்காக வேண்டி எழுதி அதை முத்திரையிட்டு கொடுத்து அனுப்பிச்சு வைப்பாங்க. அதுக்காக அந்த மோதிரம் போட்டிருந்தாங்க. இப்படி வெள்ளியில மோதிரம் போட வைக்கிறார், வெள்ளியில பிரேஸ்லெட் போடுவார், வெள்ளியில செயின் போடுவார். தங்கத்தான ஆண்களுக்கு ஹராமு, வெள்ளியில போட்டுக்கலாங்க. இதே மாதிரி செய்தாங்க அவர்கிட்ட அந்த வழியில. வெள்ளியினால தட்டுல தானே சாப்பிட போறீங்க, தங்கத்தான தட்டை நான் உங்களுக்கு முடியும் சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விதமான ஆடம்பரத்தையும் விரும்பவும் வைக்கல. ஆடம்பரத்தை விரும்ப வைப்பதும் ஷைத்தானை உள்ளத்தை வழிகெடுக்கக்கூடிய வழிகள்ல ஒரு வழி. ஒரு மனிதனுடைய உள்ளத்தை வழிகெடுக்கக்கூடிய வழியில ஆடம்பரத்தை விரும்புவதும் ஆகும். அதனால அவர் சொன்னாரு, எனக்கு உள்ளத்தட்டே போதும், நீ வந்தவே யார் எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக சொல்லி காட்டினா சைத்தான் விரண்டோடி போய்விட்டான். ஆக ஒரு மனிதனை எப்படியெல்லாம் வழிகெடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் வழிகெடுப்பான் சைத்தான். அவனுடைய வெளிரங்கமாக வழிகெடுப்பான், உள்ரங்கமாக வழிகெடுப்பான். அதனால தான் அல்லாஹ் தஆலா இப்படி சத்தியம் பண்ணிட்டு வந்தான், அவனுடைய நாடி நரம்புகள்ல ஊடி ரத்தத்துல ஊறி போய் அவனை வழிகெடுப்பேன் என்பதாக சொல்லி காட்டினான். வெளியில பார்த்தா நல்லவராக இருப்பார், உள்ளத்துல பார்த்தா பொறாமை குணம். வெளியில பார்த்தா நல்லவராக இருப்பார், உள்ளத்துல பார்த்தா காமானத்தினுடைய எண்ணங்கள் இருப்பது. இப்படிப்பட்ட எண்ணங்களிலிருந்து அந்த மனிதர் விடுபட வேண்டும், ஷைத்தானுக்கு வழிபடுவது கூடாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபியூ குதுவாத்தி ஷைத்தான், நீங்க ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை நீங்க பின்பற்றாதீர்கள். வமை யத்தபியூ குதுவாத்தி ஷைத்தான், அப்படி யார் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்களோ ஃபஇன்னஹு யஅமுரு பில் மஅஸாயி வல் முன்கர், அவன் மானக்கேடான காரியங்களையும் அருவருக்க தகுந்த காரியங்களையும் ஏவிக்கொண்டே இருப்பான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய எதிரி ஒருத்தர் இருக்கிறார் சொன்னா அது ஷைத்தான். அந்த ஷைத்தானுக்கு வழிபடவே கூடாது. தனிமையிலும் சரி, பகிரங்கமாகவும் சரி, வெளிரங்கத்திலும் சரி, உள்ரங்கத்திலும் சரி, ஷைத்தானுக்கு வழிபடக்கூடாது. ஷைத்தானுக்கு எந்த ஒரு மனிதன் வழிபட்டு விட்டானோ அவனை வழிகெடுத்து விடுவான். வழிகட்டு விட்டான் என்று சொன்னால் நாளை கியாமத் நாளிலே கை சேதப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதில் அதுவரும் சந்தேகம் கிடையாது. கண்ணியத்தில் பிடித்தாங்களே, நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய பொருத்தத்தை அடைய வேண்டிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை நாம் பின்பற்றக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டாங்க, எல்லா மனிதனுக்கும் மலக்கு இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க, ஷைத்தான் இருக்கிறான்னு சொல்றீங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா மலக்கையும் கொடுத்திருப்பான், ஷைத்தானையும் படைத்திருப்பான்ல அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி கேட்டார். அப்ப கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கும் ஷைத்தானை அல்லாஹ் தஆலா படைத்தான், ஆனால் என்னுடைய ஷைத்தான் முஸ்லீம் ஆகிவிட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. வேற யாருக்குமே அந்த ஒரு இது இல்லை.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். மற்றவர்களுக்கெல்லாம் செஞ்சாங்க செஞ்சுக்கிட்டே இருப்பான். பின்னாடி இருந்துக்கிட்டு எப்படி எப்படியெல்லாம் வழிகெடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் வழிகெடுத்து விடுவான். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு மனிதன் பின்பற்றினால், ஏன்னா சைத்தானுடைய வழிகெடுதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையவே கிடையாது. எந்த சூழலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சைத்தான் வழிகெடுத்தது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை பாதுகாத்தான். அதனால தான் நபி அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக ஊர்ஜிதமாக நாம் சொல்லி காட்டுகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எந்த ஒரு மனிதன் பின்பற்றுகின்றானோ அவன் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வான் என்பதில் சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள்புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததியிற்கும் கொடுத்து அருள்புரிவானாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைகளினால் ஹவுல் கல் சொல்லக்கூடிய அந்த நீர் தடாகத்திலிருந்து நீர் எடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் கொடுத்து அருள்புரிவானாக. அவருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் ஆக்கி அருள்புரிவானாக. அதன் மூலமாக அவருடைய வேதனையெல்லாம் அகற்றி நாளை மனுஷர் மைதானத்தில் எந்த விதமான கேள்வி கணக்கின்றி மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நாம் எல்லோரையும் வந்து சேர்ப்பானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.